இந்திய துணை தூதரகமும் போலோ ஆய்வகமும் இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன. இந்தியாவிலிருந்து வருகை தந்த கல்வி உளவியலாளரும் சிறுவர் உரிமைக்கான நிபுணருமான கலாநிதி சரண்யா ஜெயக்குமார் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் வடமாகாண ஆளுநர், இந்திய துணை தூதுவர், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர், யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், தேசிய கல்வியற் கல்லூரி ஆசிரியர்கள், மாணவர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர். என் நாட்டில் என் குழந்தைகளுக்கு கிடைக்கிற எல்லா நன்மைகளும் ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் கண்டிப்பாக கிடைக்கணும்னு இந்தியா, இலங்கை போன்ற வளர்ந்துட்டு இருக்கிற நாடுகளில் இருக்க குழந்தைகளுக்கும் சோஷியல் ஐசோலேஷன் அதிகரிச்சுக்கிட்டு வருது. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை, இந்தியா மட்டும் இல்லை, உலக நாடுகள் எல்லாத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனை, குழந்தைகளுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் இல்லை. ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி குழந்தைகள் பார்க்கக்கூடிய கார்ட்டூன்ஸ் ஸ்லோவா இருந்தது, அவ்வளவு கலர்ஸ் அதுல இல்ல. ஆனால் இன்னைக்கு குழந்தைகள் பார்க்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல், ஃபிளாஷி, கிங்கி பிங்கி கிங்கி பிங்கி கிங்கி பிங்கி கிங்கி பிங்கி. அதுக்கு பிறகு அவங்க பார்க்கக்கூடிய டிக்டாக் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ், இது அவ்வளவுமே 30 செகண்ட், 45 செகண்ட், ஒரு நிமிஷம், அடுத்தது 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 அடுத்தது. அப்ப இந்த மாதிரி அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு பார்த்து பழகிய குழந்தைகளுக்கு அரை மணி நேரம் 40 நிமிடம் ஒரு வகுப்புல உட்கார முடியாது. உங்களால ஒரு நிமிஷத்துல பாடம் நடத்த முடியுமா? உண்மையா சொல்லணும்னா ஜெஃப்னால இந்த ப்ராப்ளம்ஸ் குறைவு. ஒரு குழந்தைக்கு ஒரு நாளையில் 1 மணி நேரத்துக்கு மேல ஸ்கிரீன் டைம் இருக்க கூடாது. எல்லாத்தையும் விட வீடியோ கேம்ஸ் விளையாடவே கூடாது. குழந்தைகள் பார்க்க கூடாத விஷயங்கள் சினிமால விட்டுருங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவங்களோட விளையாட்டு ஆன்லைன் கேம்ஸ்ல நிறைய இருக்கு, நிறைய இருக்கு.